ஹலோ கைஸ், 2 கேமரா, ஒன்று கிராப் பாடி, இன்னொன்று ஃபுல் ஃப்ரேம். ஸோ இப்போ இந்த 2 கேம்லையும் சிமிலாரிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக நான் இது இந்த 2 கேமுக்கு மட்டும் நான் சொல்லலை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே எல்லா கேமராவுக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் எல்லா கேமராஸ்லேயுமே இருக்க போகுது. இதெல்லாம் நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது கிராப்பு குட்டி சென்சார் இருக்கக்கூடிய கேமரா. இது ஃபுல் ஃப்ரேம், அதாவது 35mm சொல்லுவோம்ல, அந்த ஃபில்ம் நெகட்டிவ்லாம் இருக்கும்ல, அந்த பழைய காலத்து நெகட்டிவ்லாம் போட்டு எடுப்போம்ல, அந்த சைஸு இருக்கும். இது உள்ளே இருக்கக்கூடிய சென்சார் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். இது அந்த அளவுக்கு நல்லா பெரிய சென்சார் இருக்கக்கூடிய கேமரா. அப்படியே இது பார்த்தீங்க அப்படின்னா குட்டி சென்சார். ஓகே, இது எவ்வளோ குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேமில் இருந்து 1.5 to 1.6 டைம்ஸ் இதில் கிராப்பாக இருக்கும். நம்ம எந்த கேமரா வாங்க போகிறோம், எந்த லென்ஸ் வாங்க போகிறோங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதோட கண்ட்ரோல்ஸ் என்ன, இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் இது ரெண்டோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 2 கேம்லேயும் இருக்கக்கூடிய ஆன் பண்ணுற ஸ்விட்ச் அண்ட் ஆஃப் பண்ணுற ஸ்விட்ச் இருக்குது இல்லையா, இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இதில் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். நிக்கான் பாடியாக இருக்கட்டும், கேனான் பாடியாக இருக்கட்டும், இல்லை சோனியாக இருக்கட்டும், ஃபியூஜியாக இருக்கட்டும், பேனாசோனிக்காக இருக்கட்டும், எந்த பிராண்டாக இருந்தாலும் இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி ஸ்லைடிங் டைப்பில் இருக்கும், இல்லை அப்படின்னா இப்படி பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன் ஆஃப் ஸ்விட்சில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த யாருக்கு இந்த ஃபுல் ஃப்ரேம், யாருக்கு இந்த கிராப் பாடி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபுல் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்ஸான கேமரா. ரொம்ப ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி கேமராஸை வச்சுட்டு பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த கேமராவுக்கு போகலாம். அடுத்தது கிராப் பாடி. கிராப் பாடி யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிராப் பாடி அப்படிங்கிறது பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதோட கன்வீனியன்ட் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். கன்வீனியன்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறத நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த அப்பர்ச்சர் அப்படிங்கிறது லென்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன்னு தெரியும் இல்லையா, இதுதான் அப்பர்ச்சர், இதுதான் எஃப் நம்பர்ஸ். இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த பிளேட்ஸ் இப்படி சின்னதாக சுருங்கும் அப்படிங்கிறத கிராப் பாடியில் படமாகவே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ட்ரி லெவலில் புதுசாக ஒருத்தவங்க கேமராவை எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தை பார்க்கும்போதே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் அப்பர்ச்சர் அப்படிங்கிறத. அதே மாதிரி தான் ஷட்டர் ஸ்பீடுக்கும் ஒரு படத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் இதை புதுசாக எடுத்து கற்றுக்கணுங்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இன்டர்மீடியட்டுக்கும் இது தாராளமாக போதும். ஏன்னா மேக்ஸிமம் ஃபுல் ஃப்ரேமில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிராப் பாடியிலையும் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஃபுல் ஃப்ரேமோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை கட் பண்ணணுங்கிறதுக்காகவே சென்சாரோட சைஸை மட்டும் சின்னது பண்ணி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கேமை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுதான் கிராப் பாடி கேமராஸ். ஸோ நார்மலாக ஒரு ஹோம் யூஸ்க்கு, ஒரு டூருக்கு போகிறோம், எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த கேமரா எல்லா விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுலேயுமே இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எந்த லென்ஸ் வேணாலும் தூக்கி மாட்டி ஃபுல் ஃப்ரேமில் கொடுக்கக்கூடிய அதே ரிசல்ட்டை இந்த கிராப் பாடியிலையும் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ எல்லா வகையான லென்ஸுமே இந்த கிராப் பாடிக்கும் அவைலபிளாக தான் இருக்குது, ஃபுல் ஃப்ரேமுக்கும் அவைலபிளாக தான் இருக்குது. இன்னொரு மேஜர் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். வேற என்ன, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேமை விட கிராப் பாடி பாதி தான் வரும், இல்லை கால்வாசி தான் வரும். அந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபுல் ஃப்ரேமுக்கும் கிராப் பாடிக்கும். ஸோ இப்போ எல்லாருமே புதுசாக கற்றுக்கணுங்கும்போது கிராப் பாடியை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் என்ன கேமரா எடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அடுத்தது கண்ட்ரோல்ஸை பார்ப்போம். இந்த 2 கேம்லையுமே நமக்கு ஆர்டிகுலேட்டிங் ரொட்டேட்டிங் டிஸ்பிளே இருக்குது. அதாவது டிஸ்பிளேவை ஃப்ளிப் அவுட் பண்ணி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த vlogging பண்ணுறவங்களுக்கும் யூடியூப்பில் வீடியோ பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி டிஸ்பிளேவை வெளியில் எடுத்து இப்படி நம்மளை ஃபேஸ் பண்ணி திருப்பி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை இப்போ கிராப் பாடிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல் ஃப்ரேம்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தாராளமாக கிராப் பாடியே போதும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத நான் 2 கேம்லையும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சோனியோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி வெளியில் எடுத்து திருப்பிக்கிற மாதிரி இருக்குது. ஃபியூஜி ஃபில்ம்லேயும் அப்படி தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. அடுத்த ஃபீச்சரை பார்ப்போம். 2 கேம்லையும் மெமரி கார்டு போர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
ஸோ சோனியோட கேமராவில் மெமரி கார்டு போர்ட் 2 கொடுத்துருக்குறாங்க. அட் அ டைமில் 2 கார்டு போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான். ஏன்னா ஃபுட்டேஜ் வந்துட்டு நமக்கு மிஸ் ஆகவே ஆகாது. ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு தான் நம்ம ஷூட் பண்ண போவோம். அப்படி ஷூட் பண்ண போவையில் ஃபுட்டேஜ் மிஸ் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது, கார்டு கரப்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இதை தவிர்க்கிறதுக்காக தான் 2 மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அட் அ டைமில் 2 கார்டை போட்டுட்டு 2 கார்ட்லேயும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கார்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கார்டு வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் தான் கொடுத்துருப்பாங்க. கிராப் பாடி கேமராவில் கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். பட் பாருங்கள் சோனி கேமராவில் எப்படி கார்ட் ஸ்லாட் இருக்குது அப்படிங்கிறத, அதே மாதிரி ஃபியூஜி ஃபில்ம் கேமராலையும் கார்ட் ஸ்லாட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். 2 கேம்லேயும் பேட்டரி போடுற கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சோனியில் பேட்டரி போடுற கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சோனி அப்படி தான் இருக்குது, ஃபியூஜிலையும் அப்படி தான் இருக்குது. இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரியை உள்ளே தள்ளி இந்த லாக்கை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், பேட்டரியை புஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக லாக் விழுந்துடும். இந்த லாக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணால் போதும், பேட்டரி வெளியில் வந்துடும். இதுதான் கிராப் பாடிலையும் இப்படி தான் இருக்குது, ஃபுல் ஃப்ரேம்லேயும் இப்படி தான் இருக்குது. 2 கேம்லேயும் எஃப் ஸ்டாப்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற டயல் எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இந்த சோனி கேமராவில் எஃப் ஸ்டாப் கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ணுற வீல் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் ஃபியூஜிலையும் அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ணுற வீல் வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டில் ஒரு வீல் கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே அது அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வீலாக தான் இருக்கும். எஃப் ஸ்டாப்ஸை கண்ட்ரோல் பண்ணுற வீல். இந்த எஃப் ஸ்டாப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு பேக்ரவுண்ட் பிளர் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். டுட்டோரியல் வீடியோஸை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி சட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற வீல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் கேமில் பின்னாடி இருக்கிற வீல் வந்து சட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற வீலாக தான் இருக்கும் எல்லா கேமராவிலையும். ஸோ கேமில் முன்னாடி வீல் கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, பின்னாடி கண்டிப்பாக வீல் இருக்கும். இந்த வீலை கண்ட்ரோல் பண்ணி, அந்த வீல் அப்படிங்கிறது வந்து டயலை தான் நான் சொல்கிறேன். இந்த டயலை கண்ட்ரோல் பண்ணி நம்ம சட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 2 கேம்லேயும் சட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற வீலை பார்த்தோமா, சோனி கேமராவில் சட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற வீல் பின்னாடி தான் இருக்குது இல்லையா. அதே மாதிரி ஃபியூஜிலையும் சட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற வீல் பின்னாடி தான் இருக்குது. அடுத்தது ஐஎஸ்ஓவை கண்ட்ரோல் பண்ணுற வீல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த வீலை வேணாலும் ஐஎஸ்ஓவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எல்லா கேமராலையும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குமா அப்படின்னா தெரியல. ஒரு சில கேமராவில் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது இல்லையா, ஃபங்க்ஷன் பட்டன் உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஐஎஸ்ஓவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதை யூஸ் பண்ணி கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ 2லையுமே ஜாய்ஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாய்ஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோக்கல் பாயிண்ட்ஸை நகர்த்துறதுக்காக இந்த ஜாய்ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாய்ஸ்டிக் பார்த்திங்கன்னா சோனி கேமராவிலையும் எடுத்திருக்காங்க, ஃபியூஜி கேமராலையும் கொடுத்துருக்குறாங்க. பட் என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கேமராலையும் இந்த ஜாய்ஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. நான் வச்சுருக்க 2 கேமராலையும் இருக்குது. பட் நீங்கள் ஒரு கேமரா வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கேம் வாங்கும்போதே நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ், மெனூஸ், பட்டன்ஸ் இது எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு கேமராவையும் எடுத்து ரிவ்யூ பார்க்கணும். ரிவ்யூவில் நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் எல்லாமே இந்த கேமரா வந்து பாஸ் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் எழுதி வச்சுருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்த கேமராவில் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களோட எல்லா நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா யூ டெஃபினெட்லி கோ ஃபார் தட் கேமரா. ஸோ அதுதான் உங்களுக்கான கேமரா.